எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி தக்காளி சாதம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய்லாம் ஊற்றலை, எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டு வெங்காயம் 4 பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ வதக்கினே இருக்குங்க. நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் செய்கிற மெத்தட் வேறு, எங்கள் பொண்ணு செய்கிற மெத்தட் வேறு. நெக்ஸ்ட்டு காலையிலேயே லஞ்சும் டிஃபனும் நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம். ஏன்னா லஞ்சு கட்டணும், அதுக்காக. இப்போ அடுத்தது சட்னிக்கு ரெடி பண்ணுறாங்க. தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு சட்னி வதக்கி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தக்காளி சாதம் நல்லா வதக்கிட்டாங்க. மிளகாத்தூள் போட்டாங்க, மஞ்சத்தூள் போட்டாங்க, உப்பு போட்டாங்க, நல்லா வதக்கிட்டாங்க. நல்லா வதக்கிட்டு தண்ணி தேவையான அளவு 1க்கு 2.5, ஏன்னா இது சாப்பாடு அரிசி, அதனால் 1க்கு 2.5 வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு அரிசியை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க. இது புழுங்கலரிசி தாங்க, பச்சரிசி இல்லை. புழுங்கலரிசியில் அவ்வளோ சூப்பராக, ரொம்ப சிம்பிளாக, நிறைய மசாலா போடாமல் அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் டபுள் பீன்ஸ் வறுவல், அதுக்கு தக்காளி வெங்காயம், ஒரே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்புத்தூள், அவ்வளோதான். அது எல்லாமே நல்லா வதக்கிட்டு இந்த டபுள் பீன்ஸை நைட்டே ஊற வச்சுட்டு சுண்டல் மாதிரி தான் வேக வச்சிடணும். அதை நல்லா ஒரு 2-3 விசில் போட்டு வேக விட்டுருங்க. நைட்டே ஊற வச்சாதான் வேகும். அடுத்தது பச்சைப்பருப்பு தோசை, தக்காளி சட்னி, பச்சைப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி சாதம் அவங்க 4 விசில் விட்டாங்க. நாங்கள் 2 விசில் தான் விடுவோம். அவங்க அரிசிக்கு 4 விசில் தான் கரெக்டாக இருக்குன்னாங்க. 4 விசில் விட்டு நல்லா பொலன்னு தக்காளி சாதம் ரெடி. ஸோ அப்புறம் டபுள் பீன்ஸ் வறுவல், அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி. நான் காலையிலே டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தக்காளி சாதமும் வச்சு டபுள் பீன்ஸும் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹெல்த்தியான தோசை. நம்ம இந்த மாதிரி சம்மர் டைமில் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சேர்த்துக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.